ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நம்ம வாழ்க்கையவே திருப்பி மறுசீரமைப்பு பண்ணணும், புது வாழ்க்கையை தான் நாங்கள்லாம் தொடங்க போகிறோங்கிற நிலைமையில தான் கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க. 2025 மார்ச்சில் அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அந்த அஷ்டம சனி தாக்கம்லாம் எங்கிட்ட இருந்து முடிஞ்சிச்சு. வி ஆர் சோ குட் அப்படிங்கிறதெல்லாம் கடகம் இல்லவே இல்லை. ஒரு பிரச்சனையே வந்திருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுடைய நல்லதுக்காகத்தான் வந்தது. ஃப்யூச்சரில் அந்த பிரச்சனைக்கான விளைவு அப்படிங்கிறது, அந்த விளைவு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விளைவாக இருக்குங்கிறத கடகம் உணரக்கூடிய ஒரு வருடமாகவும் தருணமாகவும் 2026 அமையுது. கடகத்துக்கு கையில் காசே கிடையாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கிடையாது, சம்பாதிக்கலனாலும் காசு கிடையாது. எங்கே போகுதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு கிடையாது. காதல் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த மறைமுகமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது, ஸோ வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பண்ணுவாங்க. அது இவங்களோட காதல் வாழ்க்கைக்கும் ப்ரைவசிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் செலவு. சூப்பரா, கடனும் நிறையா இருக்குது, செலவும் நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரியானதான் கணக்கு. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார ஏற்றம்ங்கிறது மந்த் ஆன் மந்த். நல்ல பிஸ்னஸ் போகிறது, சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம். தனியை மாதிரி கொடுக்குற கிரகமும் கிடையாது, செஞ்சால் நிறைய செய்வார். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். இங்கே போய் காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதரையும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக 2026 ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த 12 ராசியில் யார் அதிகம்னா கடகராசிக்காரங்க தான். இப்போ அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சுட்டு இந்த மார்ச் மந்த்தே முடிஞ்சிருச்சுனாலும் அடுத்தடுத்து 2026 7 பாக்கிய சனிங்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரெசல்யூஷன் தான் எடுக்கணும், நம்ம வாழ்க்கையவே திருப்பி மறுசீரமைப்பு பண்ணணும், புது வாழ்க்கையை தான் நாங்கள்லாம் தொடங்க போகிறோங்கிற நிலைமையில தான் கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ 2019 கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நமக்கு அஷ்டம சனி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. பட் 19 கடகத்துக்கான கோச்சாரங்கள் சரியே கிடையாது. ஸோ 2025 மார்ச்சில் அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அந்த அஷ்டம சனி தாக்கம்லாம் எங்கிட்ட இருந்து முடிஞ்சிச்சு. வி ஆர் சோ குட் அப்படிங்கிறதெல்லாம் கடகம் இல்லவே இல்லை. அந்த அஷ்டம சனியோட தாக்கமே செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் இப்போ குறையும். இந்த கடைசி 2 மாதமாக தான் கொஞ்சம் பரவாயில்ல. 2026 கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, இந்த அஷ்டம சனியோட இந்த ட்ரேசஸ் எல்லாம் விலகுது, ராசியிலேருந்து விலகுது. ஏன்னா சனி ரொம்ப ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். குறைஞ்ச டிகிரி தான் அவரால் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது அஷ்டம சனினதும் விலகிட்டாருனதும் டக்குன்னா போக மாட்டார், வாசலில் தான் நின்றுருப்பார். நம்ம பிடிச்சலாம் தள்ள முடியாது, அவர் மெதுவாக நடந்து தான் போவார். அப்போ அங்கே இருக்க அஷ்டம சனியோட தாக்கம் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கான டைம் தான் இந்த மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் விலகி கொஞ்சம் ஒரு டீப் டிகிரியாக உள்ளே போகிறது. ஒரு மே மந்த்துக்கிட்டலாம் ஒரு 3 டிகிரியில் தான் இருந்திருப்பார் உள்ளே. இப்போ ஒரு 10 டிகிரி வரைக்கும் உள்ளே வந்திருப்பார். மிட் டிகிரியில் வரும்போதெல்லாம் பாக்கிய சனியோட ஒரு ஃபேவருங்கிறது கடகத்துக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 2026 ஸ்டார்டிங்லேருந்தே சனியால் கடகத்துக்கு தொல்லைகள் எதுவும் இல்லை, நிம்மதியாக இருப்பாங்க, நினைச்ச விஷயங்களை நடத்த முடியும். ஒரு பிரச்சனையே வந்திருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுடைய நல்லதுக்காகத்தான் வந்தது. ஃபியூச்சரில் அந்த பிரச்சனைக்கான விளைவு அப்படிங்கிறது, அந்த விளைவு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விளைவாக இருக்குங்கிறத கடகம் உணரக்கூடிய ஒரு வருடமாகவும் தருணமாகவும் 2026 அமையுது. கடகராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது மேம்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு எப்படி இருக்க போகுது? வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னு கூட வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்கு, கடைசி அந்த ஒரு வருஷத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எல்லாம் அஷ்டம சனி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நீங்கி இப்போ புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக ஸ்டேபிளாக தனக்கு பிடிச்ச வேலை, ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வேலை செய்ய முடியலை, அதிகமான வேலை, அந்த வேலைக்கு ஒரு பலனே இல்லை. ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருப்போம், அங்கே போன விஷயம் கேன்சல் ஆகிரும், திரும்ப வீணாக காசு செலவழிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகுறது, இந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி ஆண்களுக்கு நடந்திருக்கும். அந்த நிலைமையெல்லாம் மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. செய்கிற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். பணம் கொஞ்சம் கையில் தங்கும், கையில் காசே தங்காது. 10 ரூபா இருந்தால் 20 ரூபாய்க்கு செலவு வர்றதான் கடகராசியோட கணக்கு. கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே, நாட் ஜஸ்ட் இந்த அஷ்டம சனி மட்டும் இல்லை, 2019 கடகத்துக்கு கையில் காசே கிடையாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கிடையாது, சம்பாதிக்கலனாலும் காசு கிடையாது. எங்கே போகுதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு கிடையாது.
ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கடகராசி ஆண்களுக்கு நிச்சயமாக மாறப்போகுது. கண்டிப்பா மேம். நம் கடகராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கடகராசி பெண்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்னா, என்ன யார்ட்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீ நினைக்கிறியா நினச்சிட்டு போ, அப்படின்னு நினைக்கிறியா நீ நினச்சிட்டு போ, இப்படின்னு நினைக்கிறியா நீ நினச்சிட்டு போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு கடகராசி பெண்கள் வர போகிறாங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லைங்கிற அளவுக்கு தொழிலில் உயர போகிறாங்க. நம்ம கரியர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இருக்கும்போது காகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. காகம் அதோட மைண்ட் செட்டுக்கு அதோட லெவலுக்கு தான் பேசும். நம்ம லெவல் வேற அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு வருடமாக கடகராசி பெண்களுக்கு 2026 அமைய போகுது. ராணி மாதிரி இருக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. நம் கடகராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, மேற்படிப்புக்கு வெளிநாடு போகலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசி வந்து கட்டம் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடம்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா 6ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஸோ 6ஆம் இடத்துல ஒரு 6ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. 6ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்தையே பார்க்கும்போது தான் வருடம் பிறந்திருக்கு. ஸோ 6ங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். கடகராசியில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டாரில் வந்து செலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். யூபிஎஸ்சி எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் நீட்டு JEE எழுதுறாங்கன்னா அதுலேயுமே இவங்க நிறைய ஸ்கோர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 2-3 வருஷமாக மிஸ் பண்ணிட்டனாலும் இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு யோகம்னு எடுத்துக்கிறீங்கன்னா புதன் மறைஞ்சிட்டாருங்க. கொஞ்சம் வெளிநாட்டு யோகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை, ஜூனுக்கு மேலே கடகம் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். கடகராசிக்காரங்களினுடைய காதல் வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? 2026 ஆண்டை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை மறைமுக காதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதையுமே வந்து வெளியில் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருக்கிறாங்கனாலும் அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியில் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வெளியில் சொன்னால் கண் திருஷ்டி வந்துருமோ, இல்லை இவங்க வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் இப்படி நினைப்பாங்க, அதனால நம்ம ஸ்டேட்டஸ்லாம் போட வேண்டாம், எங்கே போடுறதுனாலும் சைலண்ட்டாக போவோம், சைலண்ட்டாக வருவோம், நமக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கோங்கிற ஒரு மெச்சூரிட்டி இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2மே சேர்ந்து டெசிஷன் எடுப்பாங்க, நல்ல முக்கிய முடிவுகளை எடுத்து லைஃப்பை நல்லா கொண்டு போவாங்க. பட் காதல் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த மறைமுகமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது, ஸோ வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பண்ணுவாங்க. அது இவங்களோட காதல் வாழ்க்கைக்கும் ப்ரைவசிக்கும் நல்லதும் கூட. மேம், கடகராசியில் இருக்கிற ஆல்ரெடி திருமணமானவங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026 ஆண்டு கடகராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் இருக்கிறார்ல, இவங்களோட அருமை, இந்த கடகராசிக்காரங்களுடைய அருமையை கணவனோ மனைவியோ உணரக்கூடிய ஒரு வருடம். வெளியில் போறியா போ, அடிபட்டு பின்னாடி வா, திரும்பி வா அப்படின்னு இவங்க வந்து ரிலாக்ஸாக விட்டுறலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய அருமை பெருமைகளை தன்னுடைய பார்ட்னருங்கிறவங்க புரியக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். கணவனாலும் மனைவியாலும் இவங்களுக்கு யோகமும் கூட. ஸோ கல்யாணமான ஆகாமல் இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது 2026 ரொம்ப நல்லா இருக்குது. பாகியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால நல்ல கணவன் நல்ல மனைவி அடையக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. மேம், இப்போ கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கடனுக்கு மேலே கடனுங்க, எப்போ இதை அடையும்னே தெரியலை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த கடன் சுமை குறைவதற்கு இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் செலவு. சூப்பரா, கடனும் நிறையா இருக்குது, செலவும் நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்னதான் பண்ணுறதுங்கிற மாதிரியானதான் கணக்கு. ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட வருடத்தில் அந்த மிதுனத்துல இருந்து குரு வந்து கடகத்துக்கு வராரு இல்லையா, அப்போ வந்து அந்த 12ஆம் இடத்துல அந்த குருவுடைய தாக்கம்ங்கிறது குறையுது. 12ல் சுபகிரகம் இருந்தாலே காசு வெளில போயிட்டே இருக்கும். அவங்க எப்படி செலவழிப்பாங்கன்னா வீண் செலவெல்லாம் வராது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் இவங்களுக்கு வராது. நோய் இருந்தாலும் வீட்டிலே டேப்லெட் போட்டு நாங்கள் படுத்துக்குவோம், ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம். இங்கே என்ன ஆகும்னா தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு பொருளை விலை கொடுத்து அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறது. ட்ரெஸ் வாங்குறதுனா வாங்கிட்டே இருக்கிறது, ஒரு பர்ஃப்யூம் வாங்குறதுனா ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டு 5ஆவது நாள் வேறு ஒரு பர்ஃப்யூம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் தானே கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய செலவழிக்கிறது தான் 12ல் இருக்க குரு பண்ண வைப்பார். ஸோ அதை கடகம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அந்த நிலை கொஞ்சம் மாறும். தேவைக்கான பொருட்கள், தகுதியான பொருட்கள், இந்த விலைக்கு இந்த பொருள் பெருமான்னு பார்த்துட்டு வாங்குறது, பேரம் பேசி வாங்குற பழக்கம் வர்றது, இதெல்லாம் குரு உச்சம் வாங்கும்போது வரும். ஸோ செலவு குறையும். கடன் அங்கே அப்படியே தான் இருக்க போகுது. செலவு குறைஞ்சா கடன் நம்ம கொஞ்சம் அடைக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் கடனை வந்து இவங்களால் மேனேஜ் பண்ண முடியும், புது கடன்கள் வராது. மேம், இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஏற்றம் இருக்குமா? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார ஏற்றம்ங்கிறது மந்த் ஆன் மந்த் இருக்கும்.
நல்ல பிஸ்னஸ் போகிறது, சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம். இவ்வளோ நாளாக முடங்கி கிடந்த தொழில் வந்து வெளியில் வர்றது. இன்னொன்று யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேம். ஒரு பிஸ்னஸே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் அதை யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கிளைண்ட்ஸு. வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டு தொடர்பு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபம். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்குது. அழகு, பியூட்டி, காஸ்மெட்டாலஜிலாம் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேம் இப்போ கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நிறையவே இருக்குது. இன்னொன்று வந்து மன ரீதியாக நிறையவே அவங்க வந்து சஃபர் ஆயிருக்காங்க. ஸோ கடகராசிக்காரங்களுடைய மன ரீதியான அந்த நிலை வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த வருஷம் அவங்க என்ன செய்யலாம்? 2026 கடகராசிக்காரங்க மனசளவில் தெம்பாக, ஸ்ட்ராங்காக, சூப்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தன்னோட வேலையை கரெக்டாக பார்க்கணும். இதை வந்து பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்ப்போம். ஏன் பார்ப்போம் அப்படின்னா அவங்க பாவம். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி கை கால் வச்சு நல்லா தான் இருப்பாங்க. நம்ம ஆனால் பார்த்துட்டு இருப்போம். அது மனசு. ஸோ அது பாழா போன மனசு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, திரும்ப திரும்ப பாவப்படுதுங்கிற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள், கடமையே கண்ணாருங்க. கர்மத்தில் வந்து கவனமாக இருக்கும்போது அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி இருக்கிறார்ல, டபுளாக கொடுப்பாரு. சனியை மாதிரி கொடுக்குற கிரகமும் கிடையாது. செஞ்சால் நிறைய செய்வார். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. அப்போது பாக்கியஸ்தானத்தில் வச்சு செய்யாமல் இருக்கணும்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சிடணும். நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அதனால் நம்ம வேலையை வந்து சரிவர செஞ்சிடணும். ஹையர் அஃபீஷியல்ஸில் நல்ல பேர்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வருஷத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வயசில் கூடினவங்க, அனுபவத்தில் கூடினவங்க மூலமாக ஒரு லாபங்கிறது இருக்குது. அப்பா மூலமாக லாபம் இருக்குது. அப்பாவோட ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அக்கறையை காட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அவரோட உடல்நலம் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சனி தர்றதுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தி கோர் வேல்யூ ஆஃப் த லைஃப்னு இருக்கும்ல, என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை, என் வாழ்வாதாரம் இது, அதில் வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ணியிருக்க மாட்டோம். அது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், நம்ம வாழ்வாதாரங்கிறது எது, அதை வந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமாக வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி ஃபஸ்ட் லைனில் உட்கார வச்சுருப்போம். அந்த லைனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விடுங்க. அந்த ஃபஸ்ட் லைனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 9ல் இருக்கிற சனி சூப்பர் இடத்துக்கு கடகத்தை கொண்டு போயிடுவார். மனத்தாங்கல்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். ஸ்ட்ரெஸ் இருக்காங்கிறத யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு சக்ஸஸை சனி கொடுப்பாரு. இந்த 2026 கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா அது என்னது மேம்? 2026 கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், பால் தானம் பண்ணிடணும். பசும்பால் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா, இல்லாதப்பட்ட குடும்பம் ஏதாவது பக்கத்தில் இருக்கு, இல்லை உங்களுக்கே வந்து ஹவுஸ் மேட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து மில்க் மந்த்லி நான் ஆஃபர் பண்ணுறேன். அவங்க ஃபேமிலிக்கு சின்ன குழந்தைங்க இருக்குதுன்னா சாப்பிட்டு போட்டோம். 2வது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அதனால் செய்யக்கூடிய ஒரு உணவை வந்து தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அதை திங்கக்கிழமை பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்ட்ரீட் வெண்டாஸ் இருப்பாங்க, கடை இந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் வந்து ஒரு இயரிங்ஸ் போட்டு விற்பாங்க, காய்கறி பழம் போட்டு விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி தெரு ஓரமாக கடை போட்டு அந்த நடைபாதை கடைகள்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சந்திரனுடைய காரகம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் தான். அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பொருள் வாங்கும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நாங்கள் சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மாலை தவிர எங்கேயும் போக மாட்டோம்னா இவங்களை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட பொருள் வாங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி பூ வாங்கி தானம் பண்ணுறது, பெண்களுக்கு பூ வாங்கி தானம் பண்ணுறது. பெண்கள்லே பூ வைக்கலாம், சுமங்கலியெல்லாம் கிடையாது, எல்லா பெண்களும் பூ வைக்கலாம். ஸோ அதனால் பூ வாங்கி தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா இந்த வருஷத்தில் அது என்னது மேம்? கடகராசிக்காரங்க 2026 பண்ண வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரங்கள், குலதெய்வம் கோயில்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். அங்கே போய் கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கோங்க. மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு வீட்டில் வச்சு அதுக்கு டெய்லி தீப தூப ஆராதனை, ஒரு சாதமோ ஏதோ ஒன்று, கல்கண்டு கூட பரவாயில்ல, அதை வச்சு டெய்லி வந்து நீங்கள் அதை வழிபாடு பண்ணிகிட்டே வரீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அங்கே கேட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடும். அந்த மண்ணை வீடு கட்டுற மண்ணோட சேர்த்து போட்டு கட்டிடுங்க, சூப்பராக இருக்கும். 2026 கடகராசிக்காரங்க ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில்? 2026 கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். இங்கே போய் காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதரையும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். திங்கக்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. திங்கக்கிழமையிலையும் அந்த ஈவினிங் டைமில், ஸோ பௌர்ணமி டேஸில் போகிறது ரொம்ப நல்லது. பௌர்ணமி முடியலைன்னா அந்த வளர்பிறை டைம்லே ஒரு ஈவினிங் டைமில் போய் அம்பாலையும் சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு வெள்ளை பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2026 திவ்யமாக இருக்கும். மேம் 2026 கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம்.
ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.